அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாம் நலமாக இருக்காங்களா? இன்னைக்கு ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கலாமா? ஜாமியு திர்மிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசு தாவாத்தின் முஸ்தஜாபாத்துன் லா ஷக்க ஃபீஹின்ன தாவத்துல் மظلوم வ தாவத்துல் முஸாஃபிர் வ தாவத்துல் வாலித் அலா வலதி. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அது ஏற்கத்தக்கவை, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது என்ன? 1 தாவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனின் துவா, அதை அல்லாஹ் தஆலா உடனடியாக ஏற்றுக்குவான். தாவத்துல் முஸாஃபிர், பயணம் செய்யக்கூடிய ட்ராவலர் போகிறாங்கள்ல, பயணம் செய்யக்கூடியவருடைய துவா, அதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குவான். 3வது தாவத்துல் வாலித் அலா வலதிஹி, தந்தை தன்னுடைய மகனுக்கு எதிராக செய்யக்கூடிய துவா, அதாவது பத்துவா. அதாவது அந்த மகன் ரொம்ப கடுமையாக அந்த தந்தையை நோவினைப்படுத்திட்டான், தொல்லைப்படுத்திட்டான். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அவன் நாசமாக போக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கையே, அவ்வளோதான். அதனால் தந்தையுடைய பத்துவாவை நம்ம ஒருபோதும் வாங்கிடக்கூடாது. விளங்குச்சா உங்களுக்கெல்லாம்? சிறுவர் சிறுமியர் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய தந்தையினுடைய பதுவாவை, தாயுடைய பதுவாக இருந்தாலும் சரி, தந்தையுடைய பதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பதுவாவை வாங்கிடக்கூடாது. அவங்களுடைய நல்ல துவாவை தான் நம்ம வாங்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம அவங்களுக்கு ஹிதுமத் செய்யணும், பணிவிடை செய்யணும், அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். அவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்து அவங்க கோபத்தில், ரொம்ப கடுமையாக கோபத்தில் நமக்கு எதிராக துவா செஞ்சுட்டா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். அதே போல் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிள்ளைகள், பெரிய பையனாக வளர்ந்து தன்னுடைய அதாவது மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தந்தையை அவன் நோவினப்படுத்துகிறான், தொல்லைப்படுத்துகிறான், அவங்களுக்கு உணவு சரியாக கொடுக்கறதில்ல, வீட்டை விட்டு துரத்துறாங்க. இது மாதிரி செய்யக்கூடிய ஆண்கள், அந்த பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை நாசமாக போய்விடும். எனவே கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்களுடைய தந்தை மனம் வருந்தி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், அல்லாஹ் நீயே பார்த்துக்க, இவன் இப்படி இருக்கிறான், நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். எனவே இதை பார்க்கக்கூடிய ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு எந்தவித நோவினையும் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த பயனுள்ள வீடியோ